அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Cad Cam Tamil யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் AutoCAD சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டிராயிங்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஐசோமெட்ரிக் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஈஸியாக அந்த டிராயிங்கை ட்ரா பண்ணிடலாம். இந்த டிராயிங்கோட டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஐசோமெட்ரிக் தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு இந்த டைமென்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அகைன் வீடியோ கன்டினியூ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம Cad Cam Tamil யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் AutoCAD 2019 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேரில் ஸ்டார்ட் ட்ராயிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நான் நியூ ட்ராயிங் ஷீட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக எனக்கு இதில் கிரிட் மோட் ஆன் ஆகிருக்கு. நான் கிரிட் மோட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 கமாண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிட்ஸில் வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக மில்லிமீட்டர் செட் ஆகிருக்கு. உங்களுக்கு மில்லிமீட்டர் இல்லை அப்படின்னா மில்லிமீட்டரில் செட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல மில்லிமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஓகே. அடுத்தது லிமிட். நான் லிமிட்ஸில் வந்துட்டு லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0, அப்பர் ரைட் கார்னர் வந்து 210,297 கொடுக்குறேன். ஒரு A4 ட்ராயிங் ஷீட் சைஸ் நான் கொடுக்குறேன். அடுத்தது ஜூம் Z டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஆல் டைப் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஜூம் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து நம்ம கர்சர் சேஞ்ச் பண்ணணும் ஐசோமெட்ரிக் ஃபார்மேட்டுக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்னாப் மோட் இந்த பிளேஸில் ஐக்கான கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்னாப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டைப்னு இருக்கும். அதில் வந்துட்டு ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி கர்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை வந்து நான் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சிலர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து 16 ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் டோட்டலாக 32. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 16, அதுக்கப்புறம் ஒரு 16. இந்த ஹைட் வந்துட்டு 8 mm கொடுத்துருக்காங்க. இது வந்து 16, கீழே ஒரு 8 mm. ஃபஸ்ட்டு இது நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கேருந்துட்டு F8 ஆன் பண்ணிக்கங்க. F8 ஆன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கங்க. F8 அப்படிங்கிறது ஆர்த்தோ மோடு. ஸோ அதனால தான் உங்களுக்கு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த டேரெக்ஷனில் 16 என்டர், அகைன் ஒரு 16 என்டர். ஸோ இப்போ நான் டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டாப்பில் வந்து 8 mm, அகெயின் இந்த சைடு 16, கீழே வந்துட்டு அகெயின் 8 mm. ஓகே. ஸோ இப்போ இந்த பார்ட் முடிஞ்சுது. இங்கே நீங்கள் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது இது ட்ரா பண்ணலாம். இது வந்து 12. ஸோ ட்ராயிங்கில் போய்ட்டு லைனில் போய்ட்டு அகெயின் இங்கேருந்து F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைரெக்ஷனில் 12, ஹைட் வந்து அகெயின் 8 mm, அகெயின் இதில் வந்து ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து இந்த டேப்பர் நான் இப்போ ட்ரா பண்ணுறா இருந்தாலும் ஓகே, இல்லை லாஸ்ட்டில் ட்ரா பண்ணாலும் ஓகே. நான் இப்போயே ட்ரா பண்ணுறேன். இங்கேருந்து 18 mm தள்ளி இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். லைன் இங்கேருந்து 18 mm மூவ் பண்ண அந்த பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து ஹைட் வந்து 8 mm. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிடலாம். அகெயின் என்டர் கொடுத்துட்டு லைன் மறுபடியும் லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். ஸோ இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டேப்பர் பிளேஸ் வந்துட்டு இப்போ கிடச்சிடும். இல்லை கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் அதுக்கப்புறம் கூட டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து 20, கீழே வந்து 8 mm, அகெயின் இங்கே வந்து 20. ஓகே. ஸோ பாருங்கள் இது முடிஞ்சுது. இது நம்ம அடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இது முடிஞ்சுது.
இந்த டோட்டல் லென்த் 24, இது நம்ம ட்ரா பண்ணலாம். 24, 16, 8. ஸோ லைனில் போயிட்டு இங்கிருந்து இது வந்து 24, மேலே வந்து 16, அகெயின் இது வந்து 8 mm. அகெயின் நீங்கள் இப்போ F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த டேரெக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணலாம். இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட லென்த் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிருந்து 14, அகெயின் 8, அகெயின் 14. ஸோ இங்கிருந்து 14, இந்த சைடு அகெயின் 8 mm, அகெயின் இந்த சைடு 14 mm. ஓகே, அடுத்தது இங்கிருந்து ஒரு லைன் வந்திருக்கு. அந்த லைனோட டிஸ்டன்ஸ் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 24 லைன் போய்க்கிறேன். இங்கிருந்து இது வரைக்கும் 24, என்டர். இங்கிருந்து டேப்பர் நீங்கள் ஈஸியாக இங்கே கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது லைன் போயிட்டு இங்கிருந்து இந்த சைடு 8 mm, அகெயின் இதில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த சைடு ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம இது ட்ரா பண்ணலாம். இது ட்ரா பண்ணுறக்கும் இந்த சைடு ட்ரா பண்ண மாதிரியே தான். இங்கிருந்து ஒரு 18 mm ட்ரா பண்ணி ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இங்கிருந்து 16 mm ட்ரா பண்ணி அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் லைன் போயிட்டேன். இந்த பேஸ்லேருந்து F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் வியூவில் இங்கே வந்து 18, அகெயின் இந்த சைடு F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 16. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து ஹைட் வந்து 8 mm கொடுத்துக்கலாம். இந்த ஹைட் வந்து 8 mm. இங்கிருந்து அடுத்தது இங்கிருந்து இங்கே 12. ஸோ F5 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த சைடு வந்து 12. அடுத்தது இங்கே டேப்பராக ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கிருந்து நம்ம இன்சைடு இது வரைக்கும் ட்ரா பண்ணிவிட்டு மற்றெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இல்லை இதை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய ட்ராயிங் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஈஸியாக ட்ரா பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது இங்கேருந்து 16, இங்கேருந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிடலாம். லைன் போயாச்சு. இங்கிருந்து F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். டாப் வியூ இங்கேருந்து 16. அடுத்தது உள்ளே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். உள்ளே நம்மளுக்கு நீங்கள் இது வரைக்கும் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நம்ம எப்போ போல் ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் கமாண்ட் என்டர். ஸோ இது ட்ரிம் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான மாதிரி ஐசோமெட்ரிக் ட்ராயிங் கிடச்சிருச்சு. அடுத்தது இதுக்கு நீங்கள் டைமென்ஷன் மார்க் பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம எப்படி டைமென்ஷன் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு டைமென்ஷனில் போயிட்டு அலைன்டு டைமென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் லீனியர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ ஜஸ்ட்டு அலைன்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ. ஸோ அதே மாதிரி இங்கிருந்து இப்போ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டைமென்ஷன் வரும். நீங்கள் அது இல்லாமல் டேரெக்டாக இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன் கரெக்டாக வராது. உங்களுக்கு எக்ஸாம் பாருங்கள். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எஸ்கேப் கொடுக்குறேன். லீனியரில் போயிட்டு அலைன்டில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப்பர் வேல்யூ தான் வரும். ஸோ இது நம்ம வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா அலைன்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த எல்லோ டாட் லைன் உங்களுக்கு வரும், விசிபிளில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைன் வரும். இந்த க்ரீன் கலர் லைன் வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் இதோட ரியல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ட்ராயிங்கில் பாருங்கள் 18 அப்படிங்கிறது ஒரு ரியல் வேல்யூ. நீங்கள் இது இன்க்ளைனாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்க்ளைன் நம்மளால் கிளிக் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ இதுக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அங்கே நீங்கள் கர்சர் கொண்டு போயிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கண்டினியூஸ் க்ரீன் லைன் வரும். அந்த அப்போ கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ரியல் வேல்யூ வரும். ஸோ இதெல்லாம் போய் ப்ராக்டிஸில் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம நிறையா ட்ராயிங் ட்ரா பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எயிட் mm, இது வந்து 24. ஸோ இங்கே ஒரு 8 mm. அடுத்தது இதோட ஹைட் இருக்குது 16. அடுத்தது இதோட லென்த்து கொடுத்துருக்கோம் 24. அடுத்தது இதோட திக்னஸ் கொடுக்கணும் 8 mm.
ஸோ நம்ம இங்கே கொடுத்தாலே போதும். இதே மாதிரி இந்த சைடு இருக்கும். இதுக்கு நம்ம டைமென்ஷன் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துங்க. நம்ம ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஒரே மாதிரியான டைமென்ஷன் நம்ம திரும்ப திரும்ப நோட் பண்ணி காட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறனால நான் விட்டுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி டைமென்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த டேப்பில் அனோட்டேட் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் இன்சர்ட் அடுத்தது அனோட்டேட்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்பனில் டைமென்ஷன் அப்படிங்கிற ரிப்பனில் போனீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஆப்ளிக்யூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ளிக்யூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைமென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எந்த டைமென்ஷன்லாம் ஒரே டைரெக்ஷனில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா டைமென்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போது இந்த டைமென்ஷன்லாம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு எனக்கு எந்த டைரெக்ஷன் அப்படிங்கிற அந்த டைரெக்ஷன் லைனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி எனக்கு எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்துடும். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா டைமென்ஷனும் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்கை சேவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் மார்க் பண்ணணும் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோவிலே பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். ஆட்டோகேடில் ஐசோமெட்ரிக் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.